உதகை ராஜ்பவனை முற்றுகையிட்டு கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் சூரியநாராயணன் வழங்கிட கேட்கலாம். சூரியநாராயணன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தின் ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்றது முதல் தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களின் மாநாட்டை உதகையில் உள்ள ராஜ்பவனில் நடத்தி வருகிறார். கடந்த 3 ஆண்டுகளாக துணைவேந்தர் மாநாடு நடத்தப்பட்ட நிலையில் 4வது ஆண்டாக இன்று காலை உதகை ராஜ்பவனில் துணைவேந்தர் மாநாடு நடைபெறுகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைத்துள்ளார். குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற உள்ளனர். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற இதனிடையே பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் மற்றும் நீக்கும் அதிகாரம் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு தொடர்பாக ஆளுநர் இந்த அதிகாரங்களை தமிழக அரசுக்கு மாற்றம் உள்ளிட்ட 10 மசோதாக்களுக்கு சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து சட்டமாக்கப்பட்ட அரசியல் வெளியிடப்பட்டது. தற்போது உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி ஆளுநர் மாநாட்டை துணைவேந்தர் மாநாட்டை ஆளுநர் நடத்துவதை கண்டித்து தமிழக அரசியல் கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று உதகையில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், தந்தை பெரியார் பல்கலைக்கழகம் சார்ந்தவர்கள் இன்று காலை கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். முன்னதாக ஏடிசி பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் சுமார் 40க்கும் மேற்பட்டோர் தமிழக ஆளுநரை கண்டித்து கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்த முயன்றனர்.